Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. Starting அப்படி தான் திங்க் பண்ணிட்டேன். பெங்களூரே ஒரு ஹாப்பனிங் பிளேஸ். பார்ட்டி, ஸ்லீப். இதுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தேன். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங். நிறைய பேர் சொல்லணும் அவன் எனக்கு ரோல் மாடல், ரொம்ப கஷ்டப்பட்டு போய். Hi, this is Akshita Bombaya and you're watching me on talksofcinema.com. தூய கல்ச்சருக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். டாக்ஸ் ஆஃப் சினிமா அன்பார்ந்த நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான நம்ம ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம கூட த பியூட்டிஃபுல் அக்ஷிதா போப்பையா இருக்காங்க. ஹாய். Hi. ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் வந்து விளையாடுங்க. ஓகே, நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் இப்போ போயிட்டு ஒருத்தர் வந்து இஃப் யூ கேன் பிரிங் பேக் தெம் அண்ட் யூ கேன் டேட் ஹிம் அப்படின்னா யாரு? I don't want anyone. History. Past is past. Very bad history. Very bad history எனக்கு யாரும் இல்லை, யாரும் கூப்பிட்டு வரலாம். Fiction or something like that. I actually சொல்லணும்னா I just go with the flow. Okay. So past I don't want to crib பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்த அந்த பர்சன்ஸ் எனக்கு வேணாம். Okay. Just go with the flow with the new people. Okay. அக்ஷிதாவோட பிக்கஸ்ட் ஃபியர் என்ன? எனக்கு ஃபியர் எதுவும் இல்லை, ஸ்னேக்கு தான் எனக்கு ரொம்ப ஃபியர். ஆக்சுவலி டெவிலும் எனக்கு ஃபியர் இல்லை, ஸ்னேக் ஐ அம் ஸ்கேர்ட் ஆஃப் ஸ்னேக். ஓகே. அண்ட் உங்களுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு இடம்னா இந்த வீடா ஷூட்டிங் ஸ்பாட்டா? பிடிச்ச பிளேஸா கூர்க், என்னோட வீடு. வீடு. ஸோ அங்கே தான் நிறைய நேரம் இருப்பீங்களா? அப்படி இல்லை, ஐ கெட் லெஸ் டைம் டு ஸ்பெண்ட் தேர். ஓகே. ரேர் 3 months ஒன்ஸ் நான் வீட்டுக்கு போகிறேன். ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு கூர்கில் இருக்காரு. ஃபேமிலி லைக் மாம், டேட் அண்ட் பிரதர். எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்குது. ஸோ நான் மட்டும் தான் பெங்களூர் செட்டில் ஆயிருக்கேன் ஃப்ரம் பாஸ்ட் 4 years பிகாஸ் ஆஃப் ஒர்க், ஆப்வியஸ்லி ஆக்டிங். அங்கே நான் நிறைய கன்னடா மூவிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஐ எம் ஸ்டார்டட் வித் சீரியல். ஸோ இங்கே லீவ் கிடைக்குமோ லைக் ஹார்ட்லி ஐ கெட் 2 days 3 days. அப்போ நான் ஊருக்கு போக ஆகாது. ஸோ பெங்களூரில் இருப்பேன். ஸோ ஐ விஷ் ஐ கெட் சம் time to spend with Coorg. Wow, super. And best friend. So best friends இல்லனா வந்து you know you are so isolated person. Friends கூட எப்பவுமே இருக்கணும். நான் ரொம்ப ஜாலி பர்சன் ஆக்சுவலி. நான் வீட்ல உட்கார முடியாது, எனக்கு மென்டல் ஆகிடும். ஸோ ஐ எம் வெரி ஜாலி பர்சன். இப்போ நான் பெங்களூருக்கு போகிறேன்னா நான் கால் பண்ணிச்சுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாப்பனிங் டைம். அப்போது ஓ அக்ஷிதா வராரு, கண்டிப்பாக இட் பி ஹாப்பனிங் டைம். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆக்சுவலி இப்போது 2 years ஆயிடுச்சு, அவள் கன்னடத்தில் செட்டில் ஆயிருக்கா. ஸோ அது விட்டால் பெங்களூரில் ஐ ஹவ் காட் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இஸ் ரியலி கேரிங் அண்ட் அவரு வந்துட்டு ஆக்டர்ஸ் தான். ஸோ இட் வில் பி லைக் வெரி ஹாப்பனிங் அண்ட் நைஸ் வித் தெம். சூப்பர். என்ன பண்ணுவீங்க, எங்கே போவீங்க? என்ன பெங்களூரா? பெங்களூரே ஒரு ஹாப்பனிங் பிளேஸ். எங்கே போகிறீங்க? we will go for night drive. Wow. அப்படி. So we'll go for night drive, we'll go for clubbing. Wow. And we'll go for temples. I'll make sure நான் பெங்களூர் போகும்போது அட்லீஸ்ட் 1 day நான் டெம்பிள் போய் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டே பண்ணுவேன். சூப்பர். அங்கே ஒரு மெட்ரோ ஹவுஸ் பார்ட்டிஸ். ஹவுஸ் பார்ட்டிஸ். பெங்களூர் இஸ் ஹேப்பனிங். ஸோ வில் பி லைக் தட். சூப்பர். அது கூட மெட்ரோக்கு கீழே ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். எம்ஜி ரோட் கிட்ட. அதுவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ராஜராஜேஸ்வரி நகர்னு ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் டெம்பிள். ஓகே. ஸோ அங்கே ஆக்சுவலாக நான் அந்த பிளேஸ் தான் தங்குறேன். ஸோ ஓகே, நல்லா. சூப்பர். யூ ப்ரிஃபர் பார்ட்டிஸ் ஆர் ஸ்லீப்? பார்ட்டிஸ். ஸ்லீப் ஒன்லி நைட் மட்டும் தான் ஸ்லீப் 8 hours அவ்வளோதான். நைட் மீன்ஸ் எத்தனை மணி? 3 o'clock வர? No, I sleep on time. எனக்கு டார்க் சர்க்கிள் வரக்கூடாது, லைக் தட். ஐம் லிட்டில் கான்ஷியஸ் அபவுட் இட் ஆல்சோ. ஸோ 10, 11 and all I'll sleep. 11. Okay, maximum 11. Maximum 11. அதுக்கப்புறம் யார் டெக்ஸ்ட் பண்ணா? அதுக்கப்புறம் எனக்கு கண்ணு ஸ்டார்ட் ஆயிடும் பெயினா. ஸோ ஐ ஸ்லீப். ஓகே, இட்ஸ் டைம் டு ஸ்லீப். ஷூட்டிங் டைம்லலாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஷூட்டிங் டைம்ல ஆப்வியஸ்லி ஷூட். ஓகே, வெரி நைஸ். ஆனால் அந்த மிடில் எனக்கு கேப் எங்காச்சும் கிடைச்சிச்சு, நான் அங்கேயே போய் தூங்கியிருப்பேன். அங்கே அவர் வந்து கூப்பிடணும், அக்ஷிதா ஷார்ட் ரெடி. ஓ அப்படியா, ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்லுவேன், அண்ணா ஒரு அட்லீஸ்ட் 10 minutes பிஃபோர் சொல்லுவாங்க ஷார்ட் இருந்தா. ஸோ நான் டச் அப் பண்ணிட்டு வரேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ வில் பி ஸ்லீப்பிங். நீங்கள் எப்படி சீரியல்ஸ் வாட்ச் பண்ணுவீங்களா, ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லைன்னா யூ வாட்ச்? ஆக்சுவலி எங்களுக்கு டைமே கிடைக்காது எங்களோட சீரியல் பார்க்காங்க. ஸோ சம்டைம்ஸ் 9 o'clock 9:30 10 அப்படி ஆகிடும் பார்க்க. ஸோ 8:30 கண்ணானக்கான டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் என்ன பண்ணுவேன்னா சன் எக்ஸில் பார்ப்போம். இல்லைனா லீவ் இருந்துச்சுன்னா ஷார்ப் 8:30 நான் போய் உட்காந்து டிவியில் ஏதாச்சும் நான் எதுக்கு சீரியல் என்னோட
பார்க்குறேன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா ஏதாச்சும் ரியாக்ஷன் மிஸ் இருந்தா அப்படி பார்க்குறேன் என்னோட ஆக்டிங் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாமா அதை விட்டுட்டு உங்கள் ஆக்டிங் யார் இப்போ வந்து முக்கியமாக வந்து சொல்கிறது ஆக்சுவலாக நெகட்டிவ் சொல்லி உங்களுக்கு டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுறதுனா என்னோட மம்மி மாமா ஓகே மாம் தான் சொல்லுவார் எவ்ரிடே 9 o'clock எனக்கு கால் வரும் கால் வந்துச்சுன்னா அது மம்மி பப்பாவோட கால்னா கண்டிப்பாக தே ஹேவ் சீன் அ சீரியல்னு கால் பண்ணி சொல்லுவோம் உன்னோட அது காஸ்ட்யூம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைன்னா காஸ்ட்யூம் இன்னைக்கு காஸ்ட்யூம் நல்ல இல்லை அக்ஷிதா இன்னைக்கு உன்னோட மேக்கப் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு கொஞ்சம் கம்மி பண்ணணும் இல்லை இதுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆயிடுச்சு அது தேவையில்லை அப்படியே அவர் சொல்லுவோம் ஸோ அவர் நெகட்டிவ் சொல்லிச்சுனும் பாசிட்டிவ் சொல்லிச்சுனும் ஐ வில் டேக் இட் பிகாஸ் ஆப்வியஸ்லி அவர் பேரண்ட்ஸ் இல்லை அவர் சொல்லும்போது கரெக்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் பெட்டர் ஓகே அக்ஷிதா வந்து ஒன் திங் யூ நெவர் சேஞ்ச் ஃபார் எனிபடி அப்படின்னா என்ன ஆப்வியஸ்லி அது எல்லாருக்குமே தெரியும் யார் என் கூட என்ன சொல்கிறது ஹூ ஹேவ் பீன் வித் மீ அவருக்கு தெரியும் நான் யாருக்குமே சேஞ்ச் ஆக மாட்டேன் மேபி இப்போது இஃப் நெகட்டிவ் பீப்புள் ஆர் அரவுண்ட் மீ ஐ வில் நாட் டேக் தியர் நெகட்டிவிட்டி மேக்ஸிமம் நான் என்னோட பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ ஐ வில் நெவர் சேஞ்ச் ஃபார் எனி ஒன் நான் எப்படி இருக்கேன் அது உனக்கு ஓகேனா ஓகே யூ பி வித் மீ இட்ஸ் ஜஸ்ட் லீவ் அப்படி தான் சொல்லுவேன் சூப்பர் அண்ட் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போதைக்கு சர்வைவ் ஆகிருக்கீங்க அண்ட் ஸ்டில் யூ மூவிங் ஸோ சக்ஸஸ்ஃபுல் இதுக்கு நடுவில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கும் ஆஸ் அ விமனாக நீங்கள் எவ்வளோ தூரம் வர்றது இட்ஸ் நாட் வெரி ஈஸி அண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டேட் ஆல்சோ இதுக்கு நடுவில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலி டு பி ஃப்ரேங்க் ஐ எம் ரியலி லக்கின்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த ஒர்க்கிங் பீரியட் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப டெரிபிளாக இருந்துச்சு பிகாஸ் 1 year ஐ ஹவ் ஸ்ட்ரகிள் டு கம் இந்த பொசிஷனுக்கு நான் வரணுன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரகிளிங் இன் த சென்ஸ் 1 year நான் ஆக்சுவலி இங்கே பிஃபோர் கம்மிங் டு ஆக்டிங் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஒர்க்கிங் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி ஸோ நான் அப்போ என்ன பண்ணுறேன்னா நைட் ஷிஃப்ட் இருக்கும்போ மார்னிங் நான் போகிறேன் ஆடிஷனுக்கு பெங்களூரில் இங்கெல்லாம் நான் ட்ரை பண்ணல ஆக்சுவலி பெங்களூர் காலைல போகிறேன் அப்படி நான் ஒரு 1 year ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட் அட்டெண்டிங் ஆடிஷன்ஸ் எனக்கே தெரியல என்ன மிஸ்டேக்கு நான் அழகாக இல்லையோ இல்லை எனக்கு ஆக்டிங் தெரியலையோ அப்படியே ஒரு கொஷின்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ 1 year எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன்னா ஐ வென்ட் டு அ டிப்ரெஷன் சேயிங் தட் ஐ எம் நாட் ஃபிட் டு பி இன் ஆக்டிங் ப்ராபப்ளி நான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு ஆக்டிங்கே தெரியலன்னு நினைக்கிறேன் இல்லை என்ன வாட்ஸ் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்ட் எதுக்கு அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணுறாரு ஆக்சுவலி ரிஜெக்ட்னா டைரக்ட் சொல்ல மாட்டார் சூப்பர் அவன் கேமரா பின்னாடி சொல்லுவார் சூப்பர்மா நல்லா பண்ண நீ ஒன் டேக்கில் பண்ணேன் சூப்பர் ஆனால் நான் எதுவும் ஆக்டிங் கோர்ஸ்க்கெல்லாம் இன்னும் போகல என்னோட பேஷன் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த சோல் வை கான்ட் ஐ பி அன் ஆக்ட்ரஸ் அப்படி ஒரு இருந்துச்சு ஃப்ரம் ஸ்மால் அண்ட் மீன்வைல் ஐ எம் அ வெரி குட் டான்சர் ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது ஸ்பிரிட் இருந்துச்சு ஸோ 1 year அப்படியே ஆயிடுச்சா ஸோ ஐ டென்ட் ஹவ் எனி இன்ட்ரெஸ்ட் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆம்பிஷன் என்ன இருந்துச்சு ஐ தாட் ஓகே லெட்ஸ் வைண்ட் அப் இட்ஸ் பெட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிலே ஒர்க் பண்ணலாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது அப்படி ஆயிடுச்சு அப்போது த ஒன்லி பர்சன் ஹூ லிஃப்டட் மீ அப் இஸ் மை மாம் ஒரே வார்த்தை சொல்லுவார் அழாத ஓகே டோன்ட் லூஸ் யோர் ஹோப் கீப் ட்ரைங் லுக் அப் இன் டு த ஸ்கை அண்ட் கீப் ட்ரைங் எங்கேயாச்சும் உனக்கு கிடைக்கும் வாட் இஸ் தேர் இன் ட்ரைங் அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு மம்மி எவ்வளோ ட்ரை பண்ணுறது வி டோன்ட் ஹாவ் அ ஃபில்மி பேக்ரவுண்ட் ஸோ அதெல்லாம் சும்மா நினைக்கிறேன் மம்மி வேணாம் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் வாட் ஹேப்பன் ஆக்சுவலி பிஃபோர் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி நான் ஆக்சுவலி என்னோட ஒரு மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு ரியல் போலீஸ்ன்னு சாய்குமார் சார் எல்லாருக்குமே தெரியல எல்லா லாங்குவேஜில் பண்ணியிருக்காரு ஸோ அது என்னோட டெபியூ ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி ஏன்னா டு கெட் அ grip தெரியல மூவிஸ் கிடைக்கும் சீரியல் கிடைக்கும் எனக்கு யாரும் இது இல்லை என்ன சொல்கிறது ரெஃபரன்ஸ் யாருமே இல்லை somehow I got the movie with audition அது ஆயிடுச்சு ஆஃப்டர் ரிலீஸ் நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல யார் மேனேஜர் எப்படி கால் பண்ணணும் எதுவும் தெரியல எனக்கு ஸோ இமீடியட்லி விஷன் டைம் ப்ரொடக்ஷன்ஸ் அழகு சீரியல் வந்துட்டு பெங்களூரில் ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு ஸோ ஐ காட் அ கால் சடன்லி ஃப்ரம் ஒன் ஆஃப் த மேனேஜர் casting director saying இப்படி ஒரு ஆடிஷன் போயிட்டுருக்கு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை ஓகே ஃபைன் போகிறேன் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை மார்னிங் இது ஸ்கெட்யூல் ஒர்க்கில் ஆஃப்டர்நூன் போனேன் பெங்களூரில் போய் ஐ ஜஸ்ட் அட்டெண்டட் த ஆடிஷன் பிஃபோர் அட்டெண்டிங் த ஆடிஷன் நான் 100 times திங்க் பண்ணேன் இப்போ நான் இவ்வளோ தமிழ் பேசுகிறேன்ல அப்போது எனக்கு தமிழே தெரியாது நீங்கள் ஏதாச்சும் பேசிச்சுன்னா எனக்கு
வாட் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் வாட் ஆர் யூ டாக்கிங் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னோடய ஃபஸ்ட் ஆடிஷனில் நான் ஸ்கிரிப்ட் வந்துட்டு அவர் தமிழில் சொன்னது நான் இங்கிலீஷில் எழுதி 1 hour பை ஹார்ட் பண்ணி அதுக்கப்புறமும் வித்தவுட் ப்ராம்ப்டிங் பண்ணதான் நான். ஸோ அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ பண்ணுறேன்னா சம்வேர் யூ வில் ரீச் அக்ஷிதா, ஹோப் யூ வில் கெட் திஸ் சான்ஸ். ஓகே ஹோப், ஆனால் எனக்கு ஹோப்பே இல்லை. அப்போ நான் பண்ணுவோம் எல்லோரும் இது தானே டைலாக் சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஐ வென்ட் பேக் பிஃபோர் ஐ ரீச் மை பிஜி. அப்போ நான் பிஜியில் இருந்தேன் ஒர்க் பண்ணும்போது. ஸோ பிஃபோர் ஐ ரீச் பிஜி எனக்கு கால் வந்துச்சு. சேம் விஜன் டைம்ஸ் ப்ரொடக்ஷனில் முத்து பாண்டியண்ணா, ஆக்சுவலி அவர் வந்துட்டு மேனேஜர். ஸோ அவர் கால் பண்ணி இப்படி நீ செலக்ட் ஆகிருக்கேன், நைட் ஃப்ளைட் போட்டாச்சு வந்துரு. எனக்கு ஒரு ஷாக் அது. சீரியஸ்லியா நைட் ஃப்ளைட்டா? எனக்கு எப்படி தமிழ்நாடே நான் பார்க்கல, எப்படி போகுது எதுவும் தெரியல. ஸோ somehow like that I got into தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ பட் நிறைய யூ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்வியஸ்லி நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அதுக்கப்புறமும் கிளிக் ஆயிட்டே தேங்க் காட் டச் தட்ஸ் வாட் ஐ சே ஐ எம் லக்கி மேபின்னு. ஸ்டார்டிங் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் ஐ ஸ்டார்டட் கேச்சிங். ஐ எம் வெரி குட் இன் கிராபிங் திங்ஸ். ஓகே, கான்டாக்ட். யா சூப்பர். அண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங் கோச் அப்படிங்கிறது நிறைய விஷயம் வந்து நிறைய விமன் ஸ்டார்ஸ் நிறையா இருக்கும் ஆக்டர்ஸ் அப்படின்னு. அதை எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருக்கு? கேஸ்டிங் கோச் இப்போ சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதுவும் எனக்கு ஃபேக் கன்சல்ட்ஸ். ஓகே, பட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அந்த மாதிரி யாருக்குமே அந்த மாதிரி ஓகே சார் லைக் ரெஃபரன்ஸ் இருக்கிறவங்களுடைய பசங்களுக்கு தே காட் சான்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ டேரக்டரோட சன் ஒரு டேரக்டரோட சான்ஸ் கிடைக்கும், எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும்? அந்த மாதிரி இன்னும் ஃபேஸ் பண்ணல. ஓகே ஓகே. அண்ட் அடுத்த மூவிஸ் அப்படின்னா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லைக் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணணும், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் பி குட் அட் சம்திங் லைக் ஒரு காமெடி இருக்கணும், அண்ட் டான்ஸ் இருக்கணும், அண்ட் நிறைய பேர் ஹோம்லேயே எதிர்பார்ப்பாங்க, அண்ட் இன்னும் நிறைய பேர் கிளாமராக எதிர்பார்ப்பாங்க. ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஏதாவது ஒன்று நம்ம கிளிக் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இதில்? ஆக்சுவலி எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எனக்கு எல்லா டைப் ஆஃப் கேரக்டர் பண்ணணும். ஸோ பீயிங் அன் ஆர்டிஸ்ட் ஒரே கேரக்டர் பண்ணிச்சுன்னா அது ஆர்டிஸ்ட் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ எனக்கு ஆல் டைப் ஆஃப் கேரக்டர் பண்ணணும். மேபி இட் இஸ் அ ஹோம்லி, மேபி இட் இஸ் அ கிளாமரஸ் யா, பட் kind of cute, not too much glamorous like Bollywood or something. Firstly I'll prefer to homely, next I'll prefer to glamour, okay. But everything. Okay, so industry-ல உங்களுக்கு he is a role model or she is a role model அப்படினா யார் உங்களுக்கு? ஆக்சுவலி நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா பிளேஸில் போகும்போது எனக்கு அவரே ரோல் மாடல் இவரே ரோல் மாடல் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஃப் வி டூ ஹார்ட் ஒர்க், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து அந்த லெவல் போயிடுச்சுன்னா நிறைய பேர் சொல்லணும் அவள் எனக்கு ரோல் மாடல், ரொம்ப கஷ்டப்பட்டு போய் இப்போது எங்கே நிற்கிறா பாரு. ஸோ ஐ பி த ரோல் மாடல் ஃபார் மை செல்ஃப், ஐ வில் க்ரோ ஃபார் மை செல்ஃப். யாரும் எனக்கு வேணாம் ரோல் மாடல். லைக் பீப்புள் டெல் அக்ஷிதா இஸ் மை ரோல் மாடல், அப்படி நான் பண்ணணும். ஸோ அக்ஷிதாவுடைய ஃபியூச்சர் கோல்ஸ்னா என்ன? Now obviously I'm a full-fledged heroine only, but I want to achieve more in Tamil all over South, Kannada, Tamil, Malayalam, everywhere. Okay. What can I say? I want to do good movies. Okay. So Tamil makkaloda I should grab their heart. Okay. So heroine தாண்டி ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரி தாண்டி உங்களுக்கு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னா வேற என்ன இருக்கும்? இண்டஸ்ட்ரி தாண்டி? Yeah. Apart from movie industry, cine industry, I have dreamt only in movie industry, so adukku taandi na innu think pannala. So very nice. And Bablu sir, so he's a very senior person in the industry. Avar kuda work panna experience பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. Actually இது நிறைய இன்டர்வியூல அவரே கேட்டிருக்காரு. என்னன்னா பப்ளு சார்னு எப்போ கூப்பிடவே மாட்டேன். அதர் ஆர்டிஸ்ட் தேல் கால் பப்ளு சார். என்னோட வாயில் பப்ளு சார்னு வரவே மாட்டேன். So he is my dad serial. So off screen also from the beginning of the shoot daddy anta thana koopduven nanu. Hello Bablu sir anu koopda maten. So I'm always his princess, he's always my daddy. Apdi da serial. So off screen also we became like that only. What can I say? I never felt ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படி
ஃபீலே ஆகல. இஸ் வெரி ஜாலி. அண்ட் அவர் எப்படி எவ்ரிடே சொல்லுவார், எனக்கு ஆக்சுவலி டாக்டர் எனக்கு கேர்ள் இல்லை, ஐ மீன் டாக்டர் இல்லை, டாக்டர் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி உன்னோட ஏஜில் இருக்கும். ஸோ அந்த டாக்டருக்கு நான் எவ்வளோ பண்ண முடியும் அதெல்லாம் நான் உனக்கு பண்ணுறேன் கண்ணான்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் பிளெஸ்ட் திங். யாரும் அப்படி சொல்ல மாட்டார். அப்படி எனக்கு யார் மேலும் ஃபீல் வரல. அது சடனாக ஃபீல் வந்துச்சு. டேடி டேடின்னு தான் கூப்பிடுவேன். இப்போது டேடி டேடி மாதிரியே ஆயிடுச்சு. சூப்பர், வெரி நைஸ். அண்ட் லீடு ஸோ ராகுல் வந்துட்டு இஸ் அ ஸ்டார்டிங் இவ்வளோ திமிரு இருக்குல்ல இந்த ஆளுக்கு அப்படி தான் திங்க் பண்ணிட்டு பேசவே மாட்டா, ஃபுல் ஹெட் வெயிட்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹீ இஸ் ஸ்வீட் அண்ட் ஹீ பிகேம் அ வெரி குட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். வெரி சைலண்ட் அண்ட் இஸ் நாட் ஈவன் டாக்கேட்டிவ். நான் தான் டாக்கேட்டிவ், ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன். கால் இருந்தாலும் நான் சொல்வேன், ஃபோன் வே எனக்கு போர் ஆகுது அப்படி. இஸ் வெரி நைஸ் ஜாலி பர்சன் அண்ட் சைலண்ட் பாய். சூப்பர். அவன் கூட ஆக்ட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகல. ஓகே, அந்த அந்த ஈஸியாக உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஓ ஹி ஹஸ் டன் ஹிட், நல்ல ஹிட் சீரியல் பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட எப்படி அப்போ பண்ணுறது அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. பப்ளு சார் கூட ரொம்ப பயம் இருந்துச்சு. ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ப்ராபப்ளி சீனியர் ஆர்டிஸ்ட்கெல்லாம் சீக்கிரமாக கோவம் வருவல, நிறைய டேக்ஸ் எடுத்துச்சுன்னா அது ஒரு பயம். ஐ எம் ஷுர் நான் நிறைய டேக் எடுக்க மாட்டேன், டூ மை பெஸ்ட்னு. பட் அது ஒரு பயம். இங்கே கண்ணாடி கண்ணி செட்டில் எனக்கு எதுவும் பயமே இல்லை. வெரி ஜாலியாக இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டு. கண்ணால கண்ணியில் யார் ரொம்ப பெட்டு எனக்கா உங்களுக்கு? இல்லை மொத்த செட்டுக்கு? நான் தான் எல்லாருக்குமே பெட்டு. நான் என்ன கேரக்டர் எப்படி இருக்கு, என்னோட பிரீத்தி கேரக்டர் எப்படி இருக்கு ஆன் ஸ்க்ரீன் அப்படி தான் நானும் இருப்பேன். பட் ஐ வில் பி வெரி சைலண்ட். ஸ்டார்ட் ஆகி இஃப் ஐ கெட் மிங்கிள்டால நான் ரொம்ப பேசிட்டே இருப்பேன். அண்ட் ஐ மேக் ஷுர் என்னோட சரௌண்டிங் பீப்புள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பார். அண்ட் என்னோட பாசிட்டிவிட்டி எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அது நான் ஐ ஸ்ப்ரெட் த வைப். சூப்பர். கன்னடாவில் பார்க்குறாங்களா, வாட்ச் பண்ணுறாங்களா? ஆமாம், நிறைய பேர் பார்க்குறாரு கன்னடத்தில். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வந்துச்சு. நான் ஆக்சுவலி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் ஸ்டோரி போட்டிருந்தேன். கன்னடத்தில் மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. நான் ஐம் ஃப்ரம் பெங்களூர், ஐம் அ கன்னடிகா, ஆனால் உங்களோட சீரியல் நான் எவ்ரிடே பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட கேரக்டர், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கோஸ்கர் நான் பார்க்குறேன், எங்கே ட்ரெஸ் வாங்குறீங்க அதெல்லாம் கேட்கும். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப மாடர்ன் கேரக்டர், மாடர்ன் பப்ளி. ஸோ எனக்கு எப்படின்னா எதே ப்ராஜெக்ட் போனாலும் ஐம் டூ மச் கான்ஷியஸ் அபவுட் மை மேக்கப் ஹேர் அண்ட் காஸ்டியூம். எனக்கு எப்படின்னா இப்போ மாடர்ன்னா பீப்புள் என்ன பார்த்துட்டு ட்ரெஸ் பண்ணணும். பிரீத்தி வந்துட்டு அப்படி ட்ரெஸ் பண்ணிச்சால, இப்படி மிஸ் மேட்ச் பண்ணிச்சால, அந்த மாதிரி ட்ரெஸ் எங்கே கிடைக்கும்? இட் ஷுட் பி நியூ ட்ரெண்டிங் ஃபார் தெம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஆகணும் அப்படின்ற மாதிரி. நான் அப்படித்தான் எது ப்ராஜெக்ட் போனாலும் ஐ ஷுட் பி அ ட்ரெண்டிங் பர்சன் டு தெம். பார்த்துட்டு அவர் ட்ரெஸ் பண்ணணும், அப்படி இருக்கணும். வாவ். நீங்கள் யாராவது பார்த்து இன்ஸ்பயர் ஆவீங்களா உங்களுக்கு தனியாக? நான் நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நான் ஜாஸ்தி பாலிவுட் தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு என்னன்னா அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வரணும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இட்ஸ் நாட் வெரி கிளாமர் அண்ட் பட் தேர் ஆர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் லைக் கியூட் ஆல்சோ. ஸோ அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும். பீப்புள் இப்போ ஒரு 100 பீப்புள் இருக்கும், அந்த 100 பீப்புள் அக்ஷிதா யாருன்னு இப்படி ஷி ஷுட் பி வெரி அட்ராக்டிவ். ஓகே, சூப்பர். அண்ட் இதை தாண்டி இந்த மாடலிங்ஸ் இதுலலாம் இப்போ வந்து உங்களுக்கு டைம் இருக்கா, அதை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆமாம் வந்துட்டு இருக்கு, லைக் ஆட் ஷூட்ஸ். ஆனால் டைம் இல்லை, ஸ்கெட்யூல் ரொம்ப பிஸியாக இருக்கும், டைம் இல்லை. டைம் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஐ வில் டூ இட். ஓ சூப்பர். ஸோ வெரி நைஸ் டாக்கிங் வித் யூ. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழைப்பழம் அழுவி நுழுவி புளி கீழே விழுந்தது. ஒரு வேர்டு சொன்னேன், ஒரு வேர்டு சொல்லியாச்சு.